எல்லோருக்கும் வணக்கம். லாஸ்ட் ஒரு 5 டேஸா கன்டினியூஸா ஃபால் ஆன இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு ரெக்கவர் ஆயிருக்கு. சென்செக்ஸ் மட்டுமே லாஸ்ட் ஒரு ஒரு 5 டேஸ்ல கிட்டத்தட்ட 3000 புள்ளிகள் ஃபால் ஆயிருந்தது. இன்னைக்கு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. நிஃப்டியும் 25,800 லெவல்ல குளோஸ் ஆயிருக்கு. நியர் பைல குளோஸ் ஆயிருக்கு. சரி, இந்த அளவுக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆறதுக்கு ஏதாவது நியூஸ் இருக்கு இல்லையா? மார்க்கெட்ட ரெக்கவர் பண்ணது என்ன நியூஸ்? அது மட்டும் இல்ல, இத நம்ம டெக்னிக்கலா முன்கூட்டியே கணிச்சிருந்தோம். இன்னைக்கு தான் நியூஸ் வந்திருக்கு. இத நேத்திக்கே நம்ம கணிச்சிருந்தோம். மார்க்கெட் இந்த பாயிண்ட்ல ரெக்கவர் ஆகும். பேங்க் நிஃப்டி இந்த இடத்துல கீழ ஃபால் ஆனா கூட, இதுவரைக்கும் லாஸ்ட் 5 டேஸ் ஃபால் ஆன மாரி இந்த இடத்துல ஃபால் ஆகாது. ஒரு பவுன்ஸ் பேக் சடனா பவுன்ஸ் பேக் ஆகும். இத நம்ம நேத்திக்கே நம்ம பார்த்திருந்தோம். அது என்னென்ன டெக்னிக்கல் பாயிண்ட் அதையும் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நியூஸ்ன்னு பார்க்கும்போது இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா யுஎஸ் ட்ரேட் டீலோடைய அடுத்த கட்ட ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச். இது யுஎஸ் சைட்ல இருந்து யுஎஸ் அம்பாசிடர் அழைப்பு விடுத்திருக்காங்க. நாளைக்கு இதனுடைய பேச்சுவார்த்தை ஸ்டார்ட் பண்றாங்க. பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயும் நண்பர்களுக்குள்ள வேற்றுமை இருக்கலாம். பட் முடிவில அந்த வேற்றுமை எல்லாம் ஒண்ணா சால்வ் பண்ணப்படும் அப்படின்ற மாரி ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு பாசிட்டிவான அப்ரோச்ன்றாலும் மார்க்கெட் ரியாக்ஷன் ஆயிருக்கு. குறிப்பா மெட்டல்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ், நிஃப்டி ஃபினான்ஸ், நிஃப்டி கன்சியூமர் குட்ஸ், ஆயில், எனர்ஜி சர்வீஸ்ல இருக்கக்கூடிய துறை சார்ந்த பங்குகள் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. மெட்டல்ஸ பொறுத்தளவுக்கு ஹிந்துஸ்தான் காப்பர், ஹிந்துஸ்தான் ஜிங்க், வேதாந்தா, டாடா ஸ்டீல், கோல் இந்தியா இந்த துறை சார்ந்த பங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு மார்க்கெட் ஃபால் ஆனது அப்படின்னாக்க, ஐடி செக்டார் ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் Q3 ரிசல்ட் HCL உடைய Q3 ரிசல்ட் ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் ஆயிருக்கு. ஏன்னா, அவங்க ரீசென்ட்டா Q3 ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. இதுல 11% வரைக்கும் ப்ராஃபிட் டிராப் ஆயிருக்கு. போன வருஷத்த கூட கம்பேர் பண்ணும்போது 11% ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு. ஸோ, இதனால இந்த இந்த ஐடி துறை சார்ந்த பங்குகள்ல ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. இன்ஃபோசிஸ் 1% ஃபால் ஆயிருக்கு. டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ் 1% ஃபால் ஆயிருக்கு. பஜாஜ் ஃபினான்ஸ் 1% ஃபால் ஆயிருக்கு. இதெல்லாம் லாஸ் ஆன துறை சார்ந்த பங்குகள். டெக்னிக்கலாவும் நிஃப்டி பேங்க் நிஃப்டியினுடைய மூவ்மெண்ட் என்ன என்ன பாயிண்ட்ல மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு? எந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா? இத செக் அவுட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் வி சி. ஃபர்ஸ்ட் மார்க்கெட் இன்னைக்கு ரெக்கவர் ஆனத டெக்னிக்கலா நம்ம முன்கூட்டியே நேத்திக்கு பார்த்தோம். நியூஸ்ங்கிறது இன்னைக்கு வந்திருக்கு. அதனால மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. இது வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். ஆனா நேத்திக்கே மார்க்கெட் இந்த இடத்துல திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த காரணங்களால மார்க்கெட் இந்த இடத்துல திரும்புறதுக்கு இதுவரைக்கும் டிராஸ்டிக்கா ஃபால் ஆன மாரி இதுக்கு அடுத்து நடக்காது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது என்ன பாயிண்ட்லயும் டெக்னிக்கலா மார்க்கெட் என்ன சொல்லியிருந்தேன். அது என்ன பாயிண்ட்ல அது என்ன டெக்னிக்கல் பாயிண்ட்ல மார்க்கெட் திரும்பியிருக்கு அப்படிங்கிறதையும் ஒரு முறை நம்ம ரீகால் பண்ணி பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் இப்ப இங்க சப்போர்ட்டா மாறி இருக்கு. ஓகே. அதே மாரி இந்த ஜோனும் ஒரு சப்போர்ட் ஜோனா ஆக்ட் ஆகலாம். சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு மார்க்கெட் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இங்க சப்போர்ட் ஆகி பவுன்ஸ் ஆயிருக்கா? அதே மாரி இந்த இடத்துல பாருங்க. இத கம்பேர் பண்ணும்போது இது டபுள் பாட்டமாவும் ஒர்க் ஆகும். இங்க ஒரு பாட்டம், இங்க ஒரு பாட்டமாவும் ஒர்க் ஆகும். ஸோ சென்செக்ஸ பொறுத்தளவுக்கு 83,000ங்கிறது ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டா இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா நம்ம கணிச்சிருந்த மாரியே இன்னைக்கு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கா? ஸோ சென்செக்ஸ் கிளியரா இந்த இடத்துல டச் பண்ணிட்டு 83,000 டச் பண்ணிட்டு மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. கரெக்ட்டா லோங்கிறது 82,860 தான் லோ. மார்க்கெட் கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. சேம் இதே மாரியான ஒரு போர்ஷன்ல தான் நிஃப்டியும் ட்ரேட் ஆவுது. இது மார்க்கெட் இன்னும் இத கன்ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்னு எடுத்துக்கோங்க. எப்போதுமே இந்த மாரி மார்க்கெட் ஃபால் ஆகும்போது, நம்ம இன்னுமே அத கிளியரா ஐடென்டிஃபை பண்ணணும். சி இது ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாருங்க. இப்ப இங்கிருந்து ஃபால் ஆயிருக்கு பாருங்க. இந்த ட்ரெண்ட் இன்டர்மீடியேட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கா? இதையும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ மார்க்கெட் ரெக்கவர் ஆனது மட்டும் இல்ல, இந்த ட்ரெண்ட் இன்டர்மீடியேட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கா?
ஸோ இது வந்து நம்ம ரியலிஸ்டிக்கா பிரேக் அவுட் நம்ம எடுத்துக்கலாம். ரெக்கவர்ன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் மார்க்கெட் ரெக்கவர் ஆயி கரெக்ட்டா இங்க வந்து நிக்கும். இந்த 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 ட்ரெண்ட் லைனுக்கு பிலோல வந்து நிக்கும். ஸோ அப்பலாம் வந்து கிளியரான ஒரு ரெக்கவரா எடுத்துக்க முடியாது. ரைட் நவ் மார்க்கெட் ஒரு ரெக்கவரா எடுத்துக்கலாம். இந்த மாரி பிரேக் அவுட்ல வந்து இன் கேஸ் கீழ ஃபால் ஆனா கூட, திருப்பியும் வந்து இது ரீடெஸ்ட்டா கன்சிடர் பண்ணிக்கலாம். டுவர்ட்ஸ் 25,600ங்கிறது நமக்கு சப்போர்ட்டா இருக்கும். இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருந்து டாப்ல இருந்து வருது பாருங்க. இந்த ட்ரெண்டோடைய செகண்ட் ரெசிஸ்டன்ஸ். அப்போ மார்க்கெட் ரைஸ் ஆச்சுன்னா, மேக்ஸிமம் ரெசிஸ்டன்ஸ் இம்மீடியேட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 25,920ங்கிறது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இம்மீடியேட் சப்போர்ட்ங்கிறது 25,650 இருக்கும். இதே போல பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டீங்கனாலும், நேத்திக்கு சார்ட்ல கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 5 டூ 6 டைம்ஸ் இந்த டே சார்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து டே சார்ட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 5 டூ 6 டைம்ஸ் வந்து இந்த ட்ரெண்ட ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் வந்து பவுன்ஸ் பேக் ஆயிருக்கு. இந்த இடத்துல பாருங்க. 2ண்டு, இங்க 3டு, இங்க 4த்து, இங்க 5த்து. ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் இங்க இருந்து ஃபாலோ ஆகுது பாருங்க. இந்த ட்ரெண்ட் ஆல்ரெடி உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் இங்க சப்போர்ட்டா மாறும். ஏன்னா, இங்க இங்க பிரேக் அவுட் ஆயிருக்கு இல்லையா? பிரேக் அவுட் ஆயிட்டு திரும்ப வரம்போது, இதே ரெசிஸ்டன்ஸ் இங்க சப்போர்ட்டா மாறும். அப்போ இந்த இடத்துல பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஆர் ஒரு இந்த மாரி ஸ்லோவா ஸ் அ ஃபால் ஆகி அகைன்ஸ்ட் பவுன்ஸ் பேக் வரும். இந்த இதுக்கு முன்னாடி 5 நாள் கன்டினியூஸா ஃபால் ஆச்சுல, அந்த மாரி இங்க நடக்காது. இந்த சினாரியோ நடக்காது. ஒண்ணு இந்த இடத்துல ஸ்லோவா பவுன்ஸ் ஆகி மார்க்கெட் ரெக்கவர் ஆகும். ஆர் ஸ்ட்ராங்கா இந்த இடத்துல ரெக்கவர் ஆகும். இதுதான் நேத்திக்கு நான் சொல்லியிருந்தேன். அதே மாரியான ஒரு சினாரியோர் தான் இன்னைக்கு நடந்திருக்கு. அதேபோல க்ரூட் ஆயில் வந்து நேத்திக்கு நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரீவியஸா இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகலாம். ஏன்னா ஓவராலா வித்தின் இந்த ஜோன்குள்ள தான் என்டையர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியும் நடந்துட்டு இருக்கு. ரைஸ் ஆவுது, ஸ்லோவா ஃபால் ஆவுது. அகைன் ரைஸ் ஆவுது, ஸ்லோவா ஃபால் ஆவுது, அகைன் ரைஸ். ஸோ மார்க்கெட் திரும்பவும் இந்த ரீஜனுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது தான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கே வந்து க்ரூட் ஆயில் வந்து ஃபால் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் சப்போர்ட்ங்கிறது 5,240 இருக்கும். நெக்ஸ்ட் கோல்டு வந்து பார்ப்போம். கோல்டு பொறுத்தளவுக்கு இன்னைக்கு ஒரு புதிய உச்சத்த ட்ரேட் ஆயிருக்கு. அதாவது மார்க்கெட்ட பொறுத்தளவுக்கு நெறைய ரூமர்ஸ் வரும். திடீர்னு ஃபால் ஆகப்போது, கிராஷ் ஆகப்போது, இந்த மாரி நெறைய ரூமர்ஸ்லாம் வந்து வரும். டெக்னிக்கலா நமக்கு கன்ஃபார்மா தெரியாத வரைக்கும், நம்ம எந்த ஒரு டெசிஷனும் எடுக்கக்கூடாது. நேத்திக்கு வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்? கோல்டு ஸ்டில் நோ அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா சொல்லியிருந்தேன். மார்க்கெட் இந்த ட்ரெண்ட் உடைக்காத வரைக்கும் 1,38,500 இந்த லெவல உடைச்சு ஒரு நாள் குளோஸ் ஆனா மட்டுமே பிரேக் அவுட் ஆகும். அப்படியே பிரேக் அவுட் ஆனாலும் 1,32,000ங்கிறது நமக்கு இம்மீடியேட் சப்போர்ட்டா வரும். இதுதான் நேத்திக்கு சொல்லியிருந்தேன். மார்க்கெட்டும் அப் சைட்ல பிரேக் அவுட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் 1,42,420 இருக்கும். ஸோ இந்த ட்ரெண்டுக்கு மேல ட்ரேட் ஆகுற வரைக்கும் ஸ்டில் நோ பாசிட்டிவ் தான். இதே தான் நேத்திக்கும் நான் சொல்லியிருந்தேன். ஃபைன். இந்த ட்ரெண்ட் அப்டேட் நியூஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். உங்களுடைய கருத்துக்களையும் கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இதே போல இன்னொரு வீடியோல பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.